ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வளர்க்குற பேர்ட்ஸை எப்படி இந்த வின்டர் சீசனில் பாதுகாக்கலாம், அதே மாதிரி என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வின்டர் சீசனில் எப்பயுமே நம்ம பேர்ட்ஸ் எப்பயுமே பாதுகாப்பாக வைக்கணும்னா நம்ம சில ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் ஒரு 6 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஜ் கவரிங். ஸோ நம்ம கேஜை எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வளர்க்கும் போது என்னோடய கேஜை வந்து நான் ஹாலில் தான் வச்சுருந்தேன். ஸோ ஃபேன் போட மாட்டேன். ஸோ அதே மாதிரி வின்டர் சீசனில் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஜஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் கேஜஸை வந்து நம்ம போர்ட்டிக்கோல வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வின்டர் டைமில் இல்லை மழை பெய்யுதுன்னா கண்டிப்பாக நான் கேஜ் வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பேன். ஸோ நீங்களுமே எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ கேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மேபி நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு காற்று பட்டுதுன்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சிக்கும் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்காமல் நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக கேஜை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ வாங்க நம்ம பேர்ட்ஸ் ரூம் நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர்ட்ஸ் ரூம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுன்னா, இது மாதிரி வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாலே இது மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ க்ளோஸ் பண்ணோன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஈரக்காற்றுமே போகாது. அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து சிக்லேருந்து நம்ம ஈஸியாகவே அவாய்ட் பண்ணலாம். இப்போ வாங்க நான் கேஜ்குள்ளே போய் காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேர்ட்ஸ் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கனில் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜீஸில் தான் போட்டிருக்கோம். ஸோ பஜ்ஜீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி வின்டர் சீசனில் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முக்கியமாக ஃபின்ச்சஸ். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் ரூமை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ எதனாலனா அது மாதிரி ஈரக்காற்று பட்டுதுன்னா கண்டிப்பாக பஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே சிக் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸில் தான் இருக்குது. வின்டர் சீசன் மட்டும்தான் இது மாதிரி பண்ணுவோம். ஸோ சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாமே ரிமூவ் பண்ணி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேஜ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஃபின்ச்சஸ் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வின்டர் சீசனில் பேர்ட்ஸுக்கு வந்து ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேர்ட்ஸ் அடி வாங்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சம்மர் டைமை விட வின்டர் சீசனில் கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கேஜ் இதுமாதிரி க்ளோஸ் பண்ணுறதுனால பேர்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈரக்காற்று போகாமல் இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்ட்டு போய் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லைட் செட்டப். ஸோ லைட் செட்டப் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பேர்ட்ஸ் வந்து ரொம்பவுமே ஸ்லீப்பியாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வச்சுட்ருக்கோம். நான் பிக்சர்ஸுமே காட்டுறேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்ம் நேச்சர் கொடுக்கணும். ஸோ வார்ம் நேச்சர் கொடுத்தா மட்டும்தான் பேர்ட்ஸ் வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸ் வந்து ரொம்பவே சிக் ஆகிடும். இதிலேருந்து அவாய்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா லைட் போட்டு வைங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு அது மாதிரி போட்டுருந்தோன்னா பேர்டு வந்து நல்லாவே வார்மாக இருக்கும். ஸோ வார்மாக இருந்ததுன்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை வந்து ஒரு மாதிரி திருப்பி உட்காந்துட்ருக்கும். அப்படி இல்லைன்னா பஃபியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதனாலனா ஈரக்காற்று படுறதுனாலையும் ஸோ சிக் ஆகிடுச்சு இல்லை அது மாதிரி இருந்துச்சுன்னா பேர்ட்ஸ் வந்து ஃபுட்டும் எடுக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பேக்ட் ஆகும். ஸோ அதனால் லைட்ஸ் போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு. ஸோ வின்டர் சீசனுக்கு நம்ம தனியாகவே ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் பெரிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் மிக்ஸ் தான் கொடுக்குறோம். தெனை மட்டும் கொடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்டர் சீசனில் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாலாம் இருக்காது. ஸோ அதனால் சீட் மிக்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக வாட்டர் வந்து நீங்கள் வார்ம் வாட்டர் தான் வைக்கணும். ஸோ வார்ம் வாட்டர் வச்சா வார்ம் வாட்டர் வைக்கும் போது நம்மளுக்கு பேர்ட்ஸுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பேசிஸில் 2 டைம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இன்னுமே நல்லது. ஸோ அதே மாதிரி ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம்னா கோதுமை கொடுக்கலாம். ஸோ கோதுமையை நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதை ட்ரை பண்ணிவிட்டு கொடுத்தோன்னா பேர்ட்ஸ் வந்து நல்லாவே இன்டேக் எடுக்கும். முக்கியமாக சிக்கு இருக்கிற டைமில் இது மாதிரி கோதுமை கொடுங்க. சாஃப்ட் ஃபுட் நல்லாவே சாப்பிடும். ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க சம்மர் டைமில். எதனால் சொல்கிறேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷனும் பறக்கிடும். அது இல்லாமல் நம்மளுக்கு பேர்ட்ஸோட அடி வாங்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம கோதுமை தான் கொடுத்துருக்கோம். ஸோ பேரண்ட் பேர்ட் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இன்டேக் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போய்ட்டு சிக்கிக்கும் ஃபீட் பண்ணுவாங்க. அதேமாரி நம்ம சோளக்கருது கொடுக்கலாம். ஸோ பால் கருது வந்து பார்த்திங்கன்னா சோளம் கொடுத்திங்கன்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் சாப்பிடும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்டர் டைமில் கொடுக்குற ஃபுட்ஸ் தான். ஸோ பேர்ட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா இது மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கணும். ஸோ கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸை வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு அடிப்படாமலும் காப்பாற்றிடலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போய் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஜ் மெயின்டெனன்ஸ் தான். ஸோ இது மாதிரி சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த பூப்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். பட் ஆனால் இந்த வின்டர் டைமில் என்ன ஆகும்
ஆகும்னா அந்த பூப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். பேர்ட்ஸ் வந்து அது இன்டேக் பண்ணாலோ இல்லை அவங்க தென்னை சாப்பிட்றாங்க அந்த தென்னை டப்பாவில் அது வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலோ கண்டிப்பாக வந்து பேர்ட்ஸுக்கு அது இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் கேஜ் மெயின்டெனன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முக்கியமாக வந்து கேஜ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பேர்ட்ஸுக்கு தீனி இல்லைனா கண்டிப்பாக மாற்றிடுங்க. தினையை வந்து கரெக்டாக வச்சுருங்க. அதேமாதிரி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் சேஞ்ச் பண்ணுங்கள். கட்டில் போன் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீன் செக்கிங் தான். ஸோ டெய்லி ரொட்டீன் செக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்குள்ளே சிக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த சிக்ஸை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கா இல்லை இது கால் இல்லை மூக்கு எதனா வந்து பூ போட்டிகிட்டு இருக்கா அது மாதிரி சொல்லி நம்ம கண்டிப்பாக பாட்டுக்குள்ளே பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா பேரண்ட் ஃபீடிங் கொடுக்கும்போது பூப்பு வந்து பார்த்திங்கன்னா மூக்குலையோ இல்லை வாயிலையோ ஒட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிக்கால் வாங்க முடியாது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கு டெத் ஆகிறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக வந்து பாட்டுக்குள்ளே சிக்ஸை வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கான்னு பாருங்கள். முக்கியமாக வந்து பாட்டு வெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ் வந்து அடி வாங்கிடும். ஸோ சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் டெய்லி பேசிஸில் நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா பாட் அண்ட் சிக்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் நியூ பர்ச்சேஸ் பேர்ட்ஸ். ஸோ இது எதனாலனா நம்ம புதுசாக ஒரு இடத்துலேருந்து பேர்ட்ஸ் வாங்கிட்டு வரோம். ஸோ அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பார்க்க ஹெல்த்தியாக இருக்குது. பட் நம்ம ஃபார்முக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ்லேருந்து எதனா இன்ஃபெக்ஷன் நம்ம பேர்ட்ஸ்க்கும் வந்து பரவலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே புது பேர்ட்ஸ் இந்த வின்டர் டைமில் எடுக்காதீங்க. அப்படியே எடுத்தாலுமே நீங்கள் செப்பரேட் கேஜஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஃபார்முக்குள்ளே கொண்டு போங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வின்டர் சீசனில் என்னென்ன மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி தான் போட்டிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து வின்டரோட ஃபுட்டில் வந்து நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அதை பற்றியும் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.